ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கே. ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக கூலி படத்துலேருந்து ஒரு மேக்கிங் வீடியோ பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாங்கோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். பட் அதில் நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் மிங்கிள் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் என்னன்னா, படத்தில் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சீக்வன்சஸோட சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருந்தது. இப்போ அதை வச்சு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஃபேன் தியரியே போயிட்டு இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் பேச போகிறதில்ல, அது சின்ன ஒரு பார்ட்டாக அந்த வீடியோவில் இருக்கும். அதை தாண்டி அந்த சீக்வன்சஸ் வந்து இந்த படத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. தென் இது மட்டும் இல்லாம கூலியோட ஸ்டோரி இதுவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கும் இதுக்கும் எந்த அளவு ஒத்து போகுது, கூலி படத்தோட கதை என்னவா இருக்க போகுது அப்படின்றத ஓவராலா நீங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தென் இது மட்டும் இல்லாம ரீசெண்டா நம்ம அவெஞ்சர்ஸ் vs இந்தியன் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ போட்டோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல இந்த மாதிரி வேர்சஸ்க்கான ஒரு போல் கிரியேட் பண்ணி உங்களோட விருப்பம் உங்களோட ஓட் படி அந்த ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்கீங்க. கமெண்ட்ஸா இருக்கட்டும், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த வீடியோஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அந்த மாதிரியான டாபிக் நம்ம சேனலுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நிறைய போல்ஸும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்ஸும் நம்ம வந்து மேக் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து எப்பயும் ஆக்டிவாக இருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூலி படத்தை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிருச்சு. அதாவது ரஜினி சார் ஒரு ஹார்பர் ஆர் போர்ட்ல வேலை செய்யற ஒரு கூலியா தான் மேபி இருப்பாரு அப்படின்றது வந்து கிளியர் ஆயிருச்சு. பிகாஸ் கூலி படத்தோட பேரே தெரிஞ்சிச்சு. அது போக இதுல வந்து அவர் வந்து ஒரு ஒர்க்கர். எந்த இடத்துல ஒர்க்கர் அப்படின்னும் போது தான் இங்க நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஏன்னா படத்தோட மேஜர் போர்ஷன்ஸ் ஹார்பர் அண்ட் போர்ட்ல தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய ஸ்மக்லிங்கை வச்சு அதுல ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கர் அந்த ஒரு ஸ்மக்லிங்ல ஏதோ ஒரு பார்ட்டா இன்வால்வ் ஆகி அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வரான்ற அந்த ஒரு த்ரில்லிங்கான கான்செப்ட்ல தான் வந்து இருக்க போகுது. பட் இது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு கமர்ஷியலைஸ்டா அதை வந்து பிரசன்ட் பண்ணுமோ அந்த அளவு இது வந்து பக்கா கமர்ஷியலா லோகேஷ் கனகராஜ் வந்து பிரசன்ட் பண்ண போறாரு அப்படின்றது வந்து எனக்கு இப்பவே தெளிவா தெரியுது. அந்த சின்ன சின்ன பிடிஎஸ்ல 3 முக்கியமான ஃபைட் சீக்வன்சஸ் நம்மளால பார்க்க முடியுது. லைக் ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்து நிறைய லேடிஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. மேபி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ஆர் பிஜி இல்ல ஏதோ ஒரு பொண்ணுங்க அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல யாரோ அட்டாக் பண்ண வராங்க. அந்த இடத்துல வச்சு ரஜினி சார் வந்து அடிக்கிறாருன்னு நினைக்கிற ஒரு குரூப்பை. ஏன்னா அந்த ஒரு ஷாட் நம்மளால பார்க்க முடியுது. அங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அவுட்டோர்ல ஒரு ஃபைட் நடக்குது. லைக் ரஜினி சார்லாம் வந்து எல்லாரையும் பார்த்து கை காமிச்சு எல்லாரும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு போவாரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய செட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான். அது முடிச்சுட்டு தான் வந்து ஃபேன்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு ரஜினி சார் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தென் இதுக்கப்புறம் கையில வாட்சஸ்லாம் வந்து செயின் மாதிரி வச்சுட்டு, லைக் இந்த கூலியோட டைட்டில் டீசர் வரும்போது எப்படி வாட்சை வந்து ஒரு செயின் மாதிரி கட்டி ஒருத்தனை போட்டு அடிப்பாங்க டைட்டில் டீசர்ல, அது வந்து லிட்டரலி இந்த படத்துலயுமே அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீன் வருது போல. ஏன்னா ஒரு ஷாட்டை நம்மளால பார்க்க முடியுது. தங்க வாட்ச் எல்லாத்தையுமே செயின் மாதிரி கோர்த்து யாரையோ பிடிச்சி அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு லைட்டா நமக்கு அந்த ஒரு சின்ன ஒரு பிக் மட்டும் லைட்டா கிடைச்சது. தென் அதுக்கப்புறம் ஹார்பர் போர்ட் இருக்குல்ல, ஸோ அங்க வச்சு ஒரு ஃபைட் நடக்குது. இப்படின்னு சொல்லிட்டு மேஜரான ஃபைட் சீக்வன்சஸ் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. தென் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் வில்லனா இருப்பா, ஒரு மெயின் வில்லனா யார் இருக்க போறா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுந்ததுல. ஏன்னா இதுல வந்து நாகார்ஜுனா சார் இருக்காரு, உபேந்திரா சார் இருக்காரு, அமீர் கான் சார் வரப்போறாருன்ற மாதிரி சொல்றாங்க, சத்யராஜ் சார் இருக்காரு. ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல யாரும் மோஸ்ட்லி வில்லனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல. ஆனா இப்போ வரையும் நமக்கு இந்த ஷாட்ல ஒரு பர்டிகுலர் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு ஆப்போசிட்ல சத்யராஜ் சார் அவரை பார்த்துக்கிட்டு ஏதோ மிரட்டுற மாதிரியோ பிளாக்மெயில் ஆர் சம்திங் ஏதோ ஒன்று சத்யராஜ் சார் பண்றாரு அப்படின்றது தெளிவா தெரியுது அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது. அப்படி பார்க்கும்போது மேபி அ பார்ட் ஆஃப் நெகட்டிவ் கேரக்டரா சத்யராஜ் சார் பண்ணலாம். பல வருஷங்கள் கழிச்சு இவங்களோட காம்போ ஒன்னா வருது. அதுவும் ஒரு வில்லன் ரோல்ல தான் சத்யராஜ் சார் வராரு அப்படின்னும் போது நிச்சயமா வேற லெவல்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஒரு வில்லனா இல்ல சத்யராஜ் ரோலுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு வில்லனா மேபி நாகார்ஜுனா சார் இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு ஒரு பர்டிகுலர் ஷாட்ல கறிக்கடையில வந்து பாத்தீங்கன்னா கறி எல்லாம் தொங்கும்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அதுல 2 புச்சர் நைஃப் வச்சு நம்ம ரஜினி சார் ஸ்டைலா நிக்கிற மாதிரியான ஒரு ஷாட். இதை பார்த்தோன்னே பலரும் மாஸ்டர்ல வர பவானி அப்படின்ட்டாங்க. பிகாஸ் பவானி மாஸ்டர்ல இந்த மாதிரி மீட் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. நிறைய இல்லீகலான வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதே மாதிரி மீட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. மீட் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரி ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஃபேக்டரியில தான் கிளைமேக்ஸே நடக்கும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது என்னடா இங்க ரஜினி சாரோட பின்னாடி இவ்வளோ மீட் இருக்கு, அவர் வேற லுங்கி கட்டிட்டு கறிக்கடை பை மாதிரி நிக்கிறாரு. ஒருவேளை ஏதாவது யூனிவர்ஸ் லிங்க் இருக்குமோ, எல்சியூ மாதிரி எம்சியூ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இது வருதோ அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஃபேன்ஸ் எப்பயும் தெரியும்ல, ஒன்று பார்த்தா உடனே அவங்க ஒன்று சைட்ல இருந்து ஒன்று ஃபேன் தியரி கிளப்புவாங்களா, அது மாதிரி இப்போ வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. பட் இது வந்து மாஸ்டர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வருதா வரலையா அப்படின்றத என்னால
நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் மாஸ்டர் படத்துல யூஸ் பண்ண ஒரு சில ஃபார்முலாஸ் இந்த படத்துல சேம் ஃபார்முலாஸா லோகேஷ் கனகராஜ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பக்கா கமர்ஷியல் படமா விஜய் சார் இதுவரையும் இல்லாத ஒரு லீக்ல இல்லாத ஒரு ஜானர்ல மாஸ்டர் படம் இருந்திருக்கும். அதே மாதிரி இது ரஜினி சாருக்குமே அதே மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவு எவ்வளவு கமர்ஷியலான ஒரு படமா ஒரு ஆக்ஷன் மாஸ் படமா ரஜினி சாருக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான ஸ்டோரியில இதை வந்து பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இறங்கியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்டைலா இருக்கு. ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து வேற லெவலில் இருக்கு. இது பர்டிகுலரா ஒரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் நிறைய கேமராஸ் முன்னாடி உட்கார்ந்து இருக்க மாதிரி லைட்லாம் அவர் ஃபேஸ்ல அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அடடா என்னையா பண்றீங்க, பெருசா குக் பண்றீங்க போலயே அப்படின்ற மாதிரி நமக்கு பார்க்க வெறிதான் ஆகுது வெயிட்டிங்லேயே. அந்த பவர் ஹவுஸ் வீடியோவோட எண்டு கிட்ட நெருங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி அதோட வாசல்ல ரஜினி சார் அப்படியே லாங் ஷாட்ல நடந்து போற மாதிரியான ஒரு ஷாட். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிரர் பில்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து வெளியே வந்து நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த சீனோட கான்செப்ட். அப்படி எதுக்கு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி கீழே இருந்து வெளியே இருந்து ஏன் ரஜினி சார் நடந்து போற மாதிரி அதுவும் மாசா அப்படியே நடந்து போயிட்டு பின்னாடி கையை வச்சு நடந்து போற மாதிரி ஒரு சீன் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த படத்துல நம்ம நாகார்ஜுனா சார் கோட் சூட் போட்டு ஒரு பெரிய ஹை கிளாஸ் வில்லனா வர மாதிரி இருக்கலாம். மேபி ஒரு ஆன்டி ஹீரோ ஆர் நெகட்டிவ் ரோலா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒயிட் கலர் கோட் சூட்லாம் போட்டு ஒருத்தனை சுத்தியில வச்சு அடிச்சு கொள்ற மாதிரியான ஒரு ஷாட் லீக் ஆச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி கம்பெனி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வில்லனா வந்து பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து அவர் இடத்துக்கே வந்து மிரட்டிட்டு மாசா போற அந்த ஒரு சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஹீரோ வந்து நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பேசிட்டு நடந்து போவாங்களா, அது மாதிரியான ஒரு சீனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு பில்டப் ஷாட் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவு ஒரு கமர்ஷியலைஸ்ட் பண்ண ரஜினி சாரோட ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமா இது இறக்கணும் அப்படின்றதான் லோகேஷ் கனகராஜோட ஒரு கம்ப்ளீட் டிசைனா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இந்த படத்தை அப்கமிங் ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வரும்போது நிச்சயமா நமக்கு ஓரளவு இந்த படத்தோட கதையை நம்மளால கணிச்சிட முடியும். முக்கியமா டீசர் ட்ரெய்லர் வரும்போது அதெல்லாம் நம்ம தொடர்ந்து அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வரும்போது நம்ம கவர் பண்ண தான் போறோம். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்க அந்த வீடியோஸையும் பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.